ரிஷப ராசி இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 19ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு விரயத்துல இருக்காரு. அப்ப ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இருப்பினும் இவரே 6ஆம் அதிபதியாகி 12இல் மறையும் பொழுது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போறது, பயணங்கள் அதிகமா மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய சந்தோஷங்கள் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இணக்கமா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அதிகமாக வெளியூர் வெளிநாடுகள் தீர்த்த யாத்திரை போறது. ரிஷபம் எப்பவுமே பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரையும் விரும்பும், வெளிநாடு பயணத்தையும் விரும்பும். அது தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து போறதுக்கு ரொம்ப விருப்பப்படும் ரிஷபம். சோ அந்த வாய்ப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்கு இந்த மாசம் உண்டு. 19ஆம் தேதிக்கு மேல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களை ஆளக்கூடியவர், உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசிக்குள்ளேயே வரார். இது மிகப்பெரிய ஒரு யோகம், மிகப்பெரிய வளர்ச்சி, ஆட்சி பலம் பெற்று வரார். உச்சத்தை விட ஆட்சி பலம் பெறும் பொழுதே சுக்கிரன் அதிக பலத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப சுக்கிரன் இங்க வரும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நீங்க நல்ல தேஜஸ் ஆயிருவீங்க, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், தெளிவாயிருவீங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும். விட்டு விலகி போனவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க, உங்களை நோக்கி வருவாங்க. உங்களுடைய தன்மைகள் என்ன, நீங்க யாரு அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. ரிஷபம் ஆட்சி பலம் பெருகு அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனா வேலை செய்ய போறீங்க, உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது பாருங்க, இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் லாபஸ்தானத்தில் வந்துருச்சு. சனி, செவ்வாய், சூரியன், புதனும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேல 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 10ல் ஒரு பாவி இருக்கணும், 11ல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவோம். உங்களுக்கு அத்தனை பாவிகளுமே 11ஆம் இடத்துலதான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இயற்கை பாவிகள். புதன் மட்டும் கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டதையும், நல்லவங்களோட சேர்ந்தா நல்லதையும் கொடுப்பார். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி, சூரியன், செவ்வாய், புதன் இவங்க 4 பேருமே பாவ கிரகங்கள். அப்போ இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ரிஷபம் மனசாட்சிக்கு கட்டுப்படாது. எப்பவுமே ரிஷபம் அப்படிங்கிறது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பண்ணலாமா வேண்டாமா, தெய்வ குத்தம் ஆயிருமா, இது தப்பு, இது கர்மா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ஆனா இந்த மாசம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், எவ்வளவுதான் நம்மளும் இறங்கி இறங்கி போறது, நாமளும் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த கிரகங்கள் கொடுத்துரும். அப்போ இதற்கு மேல ரிஷபம் ரொம்ப மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்தால் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் அதற்கு வெளியே வந்தாதான் ஜெயிக்க முடியும். சோ அது இந்த மாதத்துல இருந்தே தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட உங்களுக்கு இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கோங்க. 4ஆம் அதிபதியே உங்களுக்கு 11ஆம் வீட்டுல இருக்கார் சூரியன், அப்புறம் 12க்கு வந்துருவார். அப்ப கொஞ்சம் ஆரோக்கியத்துல 14ஆம் தேதிக்கு மேல கவனமா இருந்துக்கோங்க. அதை வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, ஒரு வீடு மாற்றம் பண்ணலாம், அல்லது இந்த காலகட்டங்கள் ஒரு வீடு விற்கிறீங்க, ஒரு சொத்து விற்கிறீங்க, ஒரு வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விடவே அதிக லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே 14ஆம் தேதிக்கு மேல பார்க்கும்போது கொஞ்சம் விரயங்கள் நடக்கும், கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ முடிந்த அளவுக்கு இந்த வீடு, மனை, சொத்துக்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தை எல்லாமே 14ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தது புதன் 2, 5 குடையவர். உங்களுக்கு பணம் வேணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், குடும்ப சந்தோஷமா இருக்கணும், குழந்தையினுடைய நிலைகள் சந்தோஷமா இருக்கணும். குழந்தைகள் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த புதன் தான். அவர் ராகுவோட இருக்காரு. அப்போ குழந்தைகள்னால ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கிறது, குழந்தைகள் சரியா படிக்காம இருக்கிறது, கொஞ்சம் பண வரவுல கொஞ்சம் தடையா இருக்கிறது, கொஞ்சம் பிளாக் ஆகிறதா இருக்கும். இந்த புதன் 10ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நீசத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல நீசம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நீசம் ஆனாலும் கூட நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணமும் வரும், விரயங்களும் ஆகும். கொஞ்சம் தோல் நோயோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரலாம். அல்லது ஏதாவது புதுசா ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய், சனி இவங்க எல்லாமே இவங்க 2 பேருமே பகை கிரகங்கள் தான். சோ புதன் இங்க நீசமானாலும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு நல்லா இருந்துட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பட் புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரத்துல இருக்கிறதும் ஒரு யோகம் தான். இது நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். சோ இருப்பினும் நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளுங்க, விலகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு.
அடுத்து செவ்வாய் 7-12ஆம் அதிபதி. உங்களுடைய திருமணம், பார்ட்னர், நண்பர் இதெல்லாம் 7ஆம் இடம் தான். அவரும் போய் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப மனைவி மூலமா வருமானங்கள், கணவர் மூலமாக வருமானம். இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படும் பொழுது மாற்று மதத்தினருடைய தொடர்பு, அல்லது ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் சலனம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த ரிஷபத்துக்கு இந்த மாதம் நடக்கும். அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மறு திருமணம் பண்ணலான் இருக்கீங்க, வேற கல்யாணம், இப்ப நான் முதல் கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அல்லது வேற கல்யாணம் ஏதாவது பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாசம். சோ அதனால அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். பட் இருப்பினும் சனி செவ்வாய் சேர்க்கை 9 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி சேர்க்கை ஏற்படுது. அதனால 7, 9, 10 தொடர்பு எல்லாமே பெரும் பணத்தை கொடுக்கும், பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 9, 10 அப்படின்னாலே தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, பெரிய லாபம், பெரிய பண வரவு, உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது. வெளியே பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே ரிஷபத்துக்கு நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை ராகு மேல இருக்கிறதுனால ரொம்ப கெட்ட விஷயத்துக்குள்ள போறதுக்கு விடாது. சோ அதனால 10ல் ராகு இருந்தால் பல தொழில் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊரா போய் தொழில் பண்ணுவாங்க, பயணம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடமா பயணம் பண்ணி தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே ரிஷபத்துக்கு ஏற்படும் இந்த மாதம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரிஷபம் கண்டிப்பாக ஜொலிக்கும், நம்பிக்கையாக இருக்கலாம். சுக்கிரன் உள்ள வந்துட்டாலே எப்பவுமே ராசி அதிபதி பலமாக இருந்து விட்டால் மற்ற எந்த கெட்ட கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்காது. ராசி அதிபதி பலமா இருக்கிறதுனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய வேலைகள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற அமைப்பும் ரிஷபத்துக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படும்.